chapter 2 verse 3, and it says, how shall we escape if we neglect so great salvation? எபிரேயர் 2 தமிழ் வேதாமத்திலே 4வது வசனம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? We have to first of all understand what the Bible is talking. வேதாகமம் என்ன பேசுகிறது, என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Here Paul is saying or making this statement, how shall we? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் எப்படி. Who are the we? அந்த நாம் என்பது யார்? Those who have obtained this so great salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றதான அவர்கள்தான் நாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. Those who are today called as believers, those who are called as the redeemed, those who say that they are the righteousness of God. இன்றைக்கு விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே நீதிமான்களாக ஆக்கப்பட்டவர்கள். So we have to very clearly understand it's not referring to unbelievers. வெகு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது அவிசுவாசிகளை குறிக்கவில்லை. And Paul uses a term that these people cannot escape if they commit a mistake. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இவர்கள் தப்பித்துக் கொள்ளவே முடியாது அவர்கள் ஒரு தவறை செய்வார்களானால். That's what he is telling. அதைதான் அவர் சொல்லுகிறார். How shall we escape? எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம்? You got it? See, very often we simply read the Bible. பல முறைகளிலே நான் வேதாகமத்தை சும்மா அப்படி லேசாக வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். So when he says escape, he is actually talking about not being caught in something which is going to happen. தப்பித்துக் கொள்வோம் என்றால் நடக்க போகிறதான ஒன்றிலிருந்து விலக்கப்படுதல். That is the meaning. அதுதான் அந்த அர்த்தமாம். Which means others are going to be caught, but you also can be caught in that. அப்படியானால் மற்றவர்கள் அதிலே சிக்கிக்கொள்ள போகிறார்கள், அதிலே நீங்களும் சிக்கிக்கொள்ள முடியும். What is the mistake which people can do, or in other words, what is the mistake that these redeemed ones can do which will ensure that they will not be escaped? And that also he is telling, if we neglect. அதாவது என்ன, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடியதான என்ன தவறு, எதினாலே அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள், அதையும் அவர் அங்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் அசட்டையாக இருந்தால், அதை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால். See, we again talks about those who have received the so great salvation. அந்த இடத்துல நாம் என்று சொல்லும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றதான நாம் ஒவ்வொருவரையும் குறிக்கும். So great salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. That we are going to see the meaning later on today. Why the salvation that you obtain is called as so great. ஏன் நீங்கள் பெற்றதான அந்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிதானது என்று அழைக்கப்படுகிறது? See, I like the term used because the Holy Spirit wants you to understand the meaning. He didn't say salvation, he didn't say great salvation. He is using the term so great salvation. வேதாகமத்திலே சொல்லப்பட்டதான அந்த வார்த்தையை நான் உண்மையாகவே நேசிக்கிறேன். ஏனெனில் அந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படவில்லை, இல்லாவிட்டால் பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்படவில்லை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று விவரிக்கப்பட்டுள்ளது. When they add the word so before the great, that so doesn't have any definition. For example, John 3:16, to express the love of God which cannot be expressed in human terms, in human understanding, in human wisdom, the biblical scholars, how they have written, for God so loved the world. They didn't write it that God loved the world, they used the word so before loved, which means God so loved the world means that love of God cannot be expressed in human terms, it's too big. இந்த இவ்வளவு என்ற வார்த்தை வந்தாலே, அதாவது பெரிதான என்பதற்கு முன்பதாக இவ்வளவு என்ற வார்த்தை வந்தாலே, அந்த இவ்வளவு என்பதை மனுஷனுடைய வார்த்தைகளினால் விவரிக்க முடியாததான ஒரு காரியம். ஆகவே தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம், தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படவில்லை, தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதாவது தேவன் உலகத்தின் மேல் வைத்ததான அன்பை மனுஷனுடைய வார்த்தைகளினால் விவரிப்பதற்கு சரியான வார்த்தை இல்லாததினாலே இவ்வளவாய் என்றதான வார்த்தை அங்கு சேர்க்கப்பட்டுள்ளது. In the same way, please understand, this salvation is so great that it cannot be explained in human terms. So the Holy Spirit has used the term so great salvation. அதே போல பெரிதான இந்த ரட்சிப்பை விவரிப்பதற்கு மனுஷனுடைய வார்த்தைகள் இல்லாததினாலே அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு பெரிதான என்ற வார்த்தை அந்த இடத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. And he is telling that those who have received the so great salvation, the redeemed, can do the mistake of neglecting it. அதிலே ரட்சிக்கப்பட்ட, அதாவது மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்று மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் அதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடும். Now,
when you read like this, you may think I'm not one of those candidates. இதை வாசிக்கும் பொழுது நீங்க எப்படி தெரியுமா நினைப்பீங்க? நான் அந்த நபர் அல்ல என்றுதான் உங்களை குறித்து எண்ணிக்கொள்வீர்கள். That is why you need some Bible teaching. ஆகவேதான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலான போதகம் தேவை. What is the meaning of neglect? அசட்டையாக கவலையற்று இருப்பது என்றால் என்ன? Neglect means treating something casually. கவலையற்று இருப்பது என்றால் ஒரு காரியத்தை லேசாக எடுத்துக்கொள்ளுதல், அதை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பது. Neglect means being negligent of something. அக்கறையற்று இருப்பது, அதாவது அதை குறித்து அசட்டையாக கவனமற்றதாக இருப்பது. Neglect means spending time on other things and spending very very less time on this particular thing. கவலையற்று இருப்பதா என்றால் கவனக்குறைவாக, அதாவது மற்ற காரியங்களுக்கெல்லாம் அதிக கவனத்தை செலுத்தி இதற்கு மிக குறைவான கவனத்தை செலுத்துவது, மிக குறைவான கவனம் செலுத்துதல், அதற்கு பெயர்தான் கவலையற்று இருப்பது. Neglect means your focus is on other things, priority importance is on other things, but this is treated very very lightly. கவலையற்று இருப்பது என்றால் உங்களுடைய நோக்கம் எல்லாம் வேறே காரியங்களின் மேல் முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஆனால் இந்த காரியத்துக்கு மிக லேசான, அதை குறித்து அசட்டையாக அதை குறித்து எண்ணாமல் இருக்கிறீர்கள். I'll give you an example. உதாரணத்திற்கு, let us say your son is going to school and he goes to school so many hours, he sits in the school and sits in the classes, but some parents use this term, you are neglecting your studies. Now listen, he goes to school, he studies, he sits in the classroom and he reads a book. Of course, he is doing so many things. But why do you tell him you are neglecting your studies? Tell. இப்போ நான் உங்களிடத்துல ஒரு உதாரணமாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். உதாரணத்துக்கு, உங்களுடைய பிள்ளை பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள். அந்த பிள்ளை தவறாமல் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறான், வகுப்பறையிலும் உட்கார்ந்திருக்கிறான், அங்கே என்ன செய்ய வேண்டுமோ சில காரியங்களை செய்கிறான், இவையெல்லாம் அவன் சரியாக தான் செய்து கொண்டு வருகிறான். ஆனால் பெற்றோராகிய நீங்கள் அவனிடத்தில் என்ன கேட்கிறீர்கள்? ஏன் நீ படிக்காமல் அசட்டை பண்ணுகிறாய் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? To who will you tell this? யாரிடத்தில் இப்படி கேள்வியை கேட்கிறீர்கள்? Now listen, why do you send him to school? எதற்காக நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? So that he may study what is taught in the school and so that he may qualify and get high marks in the exam. But if he just goes to school and just is not bothered about studying, he is bothered about playing or seeing the TV or talking and just wasting his time or eating or sleeping, you will tell this guy is neglecting his studies. Don't you think so? அந்த பையனை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, அவன் ஸ்கூல்ல போய் உட்கார்ந்துருக்கான், ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு அவன் படிக்க வேண்டியதான பாடத்தை படிக்காமல் அவன் நேரத்தை வீணாக்கி கொண்டு விளையாடி கொண்டு மற்றும் டிவியை பார்த்து கொண்டு இருப்பான். ஆனால் நீங்கள் அவனை பார்த்து என்ன கேட்பீர்கள்? ஏன் படிக்காம நேரத்தை வீணாக்குற, ஏன் இவ்வளோ அசதியா இருக்கிற, கவலீனமாக இருக்கிறா என்று கேட்க மாட்டீர்களா? Even if he studies for 20 minutes, you will say he is neglecting. 20 நிமிஷம் அவன் உட்கார்ந்து படிச்சா கூட நீங்க என்ன சொல்வீங்க? அவன் படிப்பதற்கு அவன் மிகவும் சோம்பலாக அசட்டையாக அவன் இருக்கிறான் என்று தான் சொல்வீர்கள். That is the meaning of neglecting. Now listen, child of God, today a lot of people have received the so great salvation, are going to church, going to meetings, doing so many things. But if you are not going to work for that salvation, if you are not going to spend time for that salvation, if you are not going to have your focus on that salvation, if you are not going to take this salvation, so great salvation serious, the meaning is neglecting. Now you decide whether you have been neglecting the so great salvation or you have been taking it seriously. அப்படிதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் சபைக்கு போகிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமாக ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் அவர்கள் செய்ய வேண்டியதான காரியத்தை செய்யாமல் மிகவும் லேசாக அதை எடுத்துக்கொள்வார்களானால் அதற்கு பெயர் தான் கவலீனமாக இருப்பது, கவலையற்று இருப்பது, அசட்டையாக எடுத்துக்கொள்வது. இப்படியாக நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பாருங்கள். I'll put it more better terms. Tell me how much of time you spend on your so great salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பிற்காக நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிட்டீர்கள்? Every day. ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்கள். You spend 7 hours for your office work. அலுவலக வேலைக்காக 7 மணி நேரம் செலவிடுகிறீர்கள். And when you are going to office, another 2 hours for traveling, 9 hours. அடுத்தது அலுவலகத்திற்கு போக வேண்டியதான வேலை என்றால் அது ஒரு 2 மணி நேரம் சேர்த்துக்கொள்வோம். 9 மணி நேரங்கள் அதற்காக செலவிடுகிறீர்கள். And then for sleeping you take another 6 hours. தூங்குவதற்கு ஒரு 6 மணி நேரம் என்று வைத்துக்கொள்வோம். I'm putting less, ரொம்ப குறைவா சொல்றேன். 15. And then for eating and
doing other things another 1 hour, அடுத்து சாப்பிடுவதற்கு மற்ற காரியங்களுக்காக அதற்கு ஒரு மணி நேரம், 16 hours. 16 மணி நேரங்கள் And then போய்விட்டது. for talking to everybody else, I think all the remaining time. நான் நினைக்கிறேன் மீதி இருக்கிற நேரம் எல்லாம் மற்றவங்களோட பேசுவதற்கு தான். Or unwanted thoughts will be going, some dreams, some thoughts about something you'll be thinking. இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியங்களை குறித்து கனவுகளோ அல்லது சொப்பனங்களோ ஏதோ ஒன்று Something you'll be thinking. மற்றவர்களை குறித்ததான எண்ணங்களோ ஏதோ ஒன்று உங்க மனதில் வந்துட்டு இருக்குது, அதிலே நேரம் போய் விடுகிறது. And finally, how much of time on prayer, how much of time on word, how much of time on meditation, how much of time on really finding out what is this so great salvation and trying to work it out, because Paul says work out your own salvation with fear and trembling. இதெல்லாம் போய்விட்டால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பிற்காக நீங்கள் நேரம் செலவிடுகிறதான நேரம் எவ்வளவு? ஏனெனில் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசட்டையாக கவலீனமாக இருப்பீர்களானால் எப்படியாக நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று கேட்கிறார். Philippians 2 verse 12 or 13, work out your own salvation with fear and trembling. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நடுக்கத்தோடும் பயத்தோடும் பிரயாசப்படுங்கள். Work out your own salvation with fear and trembling. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். And he is talking it to the beloved. அதை பிரியமானவர்களுக்கு தான் இப்படி எழுதுகிறார். As you have always obeyed. நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே. Now look at this, brother, you have to work out your own salvation. If you don't work, and instead if you're going to work out for your company and for building your body and for your family and for other things, you're neglecting this so great salvation. நீங்கள் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இதற்காக நீங்கள் பிரயாசப்படாமல் மற்ற காரியங்களுக்காக, உங்களுடைய நிறுவனத்திற்காக, உங்களுடைய வேலைக்காக மற்றும் உங்கள் உடலை கட்டுவதற்காக இதற்கெல்லாம் நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இதை நீங்கள் விட்டுவிடுவீர்களானால் நீங்கள் அசட்டை செய்கிறீர்கள் ரட்சிப்பை. And Paul is telling you will not escape. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. Now the reason today why people are neglecting is because they don't know, number one, that they are neglecting. முதலாவது அவர்கள் தாங்கள் அசட்டை செய்கிறோம், கவலையற்று இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். And secondly, they don't know what is that so great salvation, what they have to work out. இரண்டாவதாக அது என்ன இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, என்ன இதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்றே அறியாமல் இருக்கிறார்கள். In fact, they don't know the value of salvation. They don't know it's so great. அது எவ்வளவு பெரிதானது, அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலை உயர்ந்தது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். And lack of knowledge naturally leads to neglect. அறியாமையின் விளைவுதான் இந்த அசட்டை இல்லாவிட்டால் கவலீனம். Now God has given me a job to present all of you perfect in Christ Jesus, to present you as a chaste virgin to the Lord Jesus Christ. And if I'm going to neglect my duty, I am accountable. That's why I am making my messages deep, so that you may not be deceived, you may not live in deception and thinking that you're actually pleasing God. தேவன் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலை என்னவென்றால், உங்கள் யாவரையும் கர்த்தருக்கு முன்பதாக பூர்ணராக கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்புவிக்க வேண்டும், அவருக்கு முன்பதாக நிறுத்த வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு முக்கியமான வேலையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நான் இப்படிப்பட்டதான செய்திகளை கொடுத்து, மிகவும் ஆழமான கருத்துள்ள செய்திகளை கொடுத்து உங்களுடைய உள்ளான மனிதனை நான் தூண்டி விடுகிறேன். You know, the apostles were working for that only. அதற்காக அப்போஸ்தலர்கள் கிரியை செய்தார்கள். Colossians chapter 1 verse 27 and 28, whereunto I also labor. கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இதற்காக நான் போராடி பிரயாசப்படுகிறேன். Whereunto I also labor. இதற்காக நான் போராடி பிரயாசப்படுகிறேன். For what was he laboring? எதற்காக அவர் போராடி So பிரயாசப்படுகிறார்? that he may present every man perfect in Christ Jesus. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. Now if we don't labor for this cause, then all our labor is in vain. இந்த முக்கியமான காரணத்திற்காக நாம் பிரயாசப்படாவிட்டால் மற்ற எல்லா பிரயாசங்களும் நமக்கு வீணாய் போய்விடுமே. The focus is on presenting every man perfect in Christ Jesus. மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், எந்த மனுஷனையும், ஒவ்வொரு மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்துவதுதான் முக்கியமான நோக்கமாம். In verse 28 he says, whereunto I labor, striving according to his working which worketh in me mightily. 29வது வசனம், தமிழ் வேதாகமத்தில் 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி, வல்லமையின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். Striving. போராடி. Are you listening? கவனிக்கிறீங்களா? அவர் சொன்ன அந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? போராடி. See, in order that you may not neglect this so great salvation, be caught and not escape, so that you may be presented, Paul is laboring
and he is striving. It's not ordinary labor, striving. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அசட்டையாக எடுத்துக்கொள்வதின் மூலமாக நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, நீங்கள் அந்த நாளிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாசப்படுகிறேன் என்கிறார். அது சாதாரணமான பிரயாசம் அல்ல, அது மிக அதிகமான போராடி பிரயாசப்படுகிறேன் என்று பவுல் கூறுகிறார். Now today's message is going to be very important. இந்த செய்தி, இன்றைய செய்தியானது மிகவும் முக்கியமான செய்தியாகும். And you should not take it lightly. இந்த செய்தியை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. So I am going to take the words which the Holy Spirit spoke through one of the greatest men who ever lived in this world. இந்த உலகத்திலே வாழ்ந்ததான மிக வல்லமையான மனிதர்களில் ஒருவராகிய அவருடைய வார்த்தைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து எவ்வளவு முக்கியமாக பேசுகிறார் என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன். So listen very, very carefully. ஆகவே கவனமாக நாம் இதை கேட்போம். Because if you're going to neglect these words, then you'll be neglecting your so great salvation. And I want you to understand, in this world, I think your life also will be neglected by God. I hope you understand. Many people don't understand actually, but I don't want to go into that. I don't want your life in this world to be neglected by God, and I don't want you to be caught in what? In being not confident about what will happen about eternity. அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பை நீங்கள் அசட்டையாக கவலீனமாக எடுத்துக்கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையும் அசட்டை பண்ணப்படும். தேவனாலே உங்களுடைய காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களும் அசட்டை பண்ணப்படும். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை உங்கள் ஒருவருக்கும் நடக்கக்கூடாது. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் யாரும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆகவே அந்த நோக்கத்தோடு தான் இந்த செய்தியானது கொடுக்கப்படுகிறது. Go to 2 Peter chapter 1 verse 1. 2 பேதுரு 1 வசனம். Simon Peter, a servant and an apostle of Jesus Christ. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. Now, who is this person? இந்த நபர் யார்? His name is very clear, Simon Peter. வெகு தெளிவாக பெயரும் சொல்லப்பட்டுள்ளது, சீமோன் பேதுரு. And here he self introduces himself. சீமோன் பேதுரு தன்னையே அறிமுகப்படுத்துகிறார். And it's very important because you should know who speaks, because it's based on the status of the person that the revelation also holds. அந்த நபருடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கேற்றார் போல தான் அவருக்கு இருக்கக்கூடியதான வெளிப்பாடுகளும் இருக்கும். Because God only selects people. ஏனெனில் தேவன் தான் ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். Okay, here he calls himself number 1 as a servant of Jesus Christ. இந்த இடத்திலே தன்னை அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று தன்னை அழைக்கிறார். First of all, he says he is a servant of Jesus Christ. முதலாவது அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். He didn't say disciple of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்லவில்லை. He said servant. ஊழியக்காரன் என்று சொல்கிறார். Servant means one will obey the master and do only what the master says. ஊழியக்காரன் என்றாலே தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிற நபர்தான் ஊழியக்காரன். And an apostle of Jesus Christ. அதற்கு பிறகுதான் சொல்லுகிறார் அப்போஸ்தலனுமாகிய பேதுரு. First of all, he describes himself servant. He didn't say I an apostle and servant of Jesus. He says servant and an apostle of Jesus Christ. அப்போஸ்தலனும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்படியாக அவர் சொல்லவில்லை. முதலாவது தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய் இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். Thirdly, who is this apostle? Go to 2 Peter chapter 1 verse 16, where you'll find he was eyewitness of his majesty. அடுத்ததாக இந்த சீமோன் பேதுரு யார் என்று பார்த்தால் 2 பேதுரு 1 வசனத்திலே நாம் பார்க்கலாம், கண்ணார கண்டவர்கள். See, look at the term used, same chapter. We were eyewitnesses of his majesty. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள். See, he's telling verse 16, what all I write, we didn't follow cunningly devised fables when we made known unto you the power and the coming of our Lord Jesus Christ, but were eyewitnesses of his majesty. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் உங்களுக்கு எழுதும்போது நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று சொல்கிறார். So everything that Peter wrote, you have to take it very seriously, because I was not an eyewitness, you were not an eyewitness. All the authors today were writing books, all the preachers today, none of them are eyewitnesses of his majesty. But Peter, even all the 12 disciples were not eyewitnesses of his majesty. I want you to note the term. He didn't say eyewitnesses of Jesus, eyewitnesses of his majesty.
இந்த இடத்திலே நீங்கள் அவருடைய மகத்துவத்தை கண்ணால கண்டவர்கள் அல்ல, நானும் கண்டவன் அல்ல. அதே போல இன்றைக்கு பல புத்தகங்களை எழுதுகிறதான பல நபர்கள் மற்றும் பல ஊழியக்காரர்கள் யாருமே அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள் அல்ல. அதே போல அடுத்த ஒரு வார்த்தையும் சொல்கிறேன், எல்லா சீஷர்களும் அவருடைய மகத்துவத்தை கண்ணால கண்டவர்கள் அல்ல. ஆகவே இந்த சீமோன் பேதுரு சொல்கிறதான வார்த்தைகளை நாம் மிகவும் எச்சரிப்பாய் கவனிக்க வேண்டும். Eye witness means he saw with his eye. ஐ விட்னஸ், கண்ணார கண்டவர்கள் என்றால் அவருடைய சொந்த கண்களினால் பார்த்திருக்கிறார். Witness means he saw a particular incident happening. ஒரு சம்பவம் நடந்ததை தன் கண்களினால் கண்டவர் அவர். For example, if somebody sees a murder, then he is a witness. He is an eye witness. உதாரணத்திற்கு ஒரு கொலை நடந்ததை ஒரு நபர் பார்த்து விட்டார் என்றால் அவர்தான் அந்த சம்பவம் நடந்ததற்கு ஐ விட்னஸ் ஆக இருக்கிறார். Nobody else can be eyewitness. வேற ஒருவரும் சாட்சியாக இருக்க முடியாது. So Peter describes himself as eyewitnesses of his majesty. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவருடைய மகத்துவத்தை கண்ணாக கண்டவர், அதற்கு சாட்சி அவர். Now what is he talking? Go again to 2 Peter chapter 1 verse 18, and here he says, and this voice which came from heaven we heard when we were with him in the holy mount. என்ன சொல்லுகிறார் பேதுரு? என்ன சொல்லுகிறார்? அதே அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிப்போம். அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். In other words, here is an apostle who heard the voice from heaven directly with his ears. நேரடியாக வானத்திலிருந்து உண்டானதான சத்தத்தை தன்னுடைய காதுகளினால் கேட்டதான அப்போஸ்தலன் தான் இவர். So to hear that, they had to climb up the holy mount. அதை அவர்கள் கேட்பதற்கு அவர்கள் பரிசுத்த பர்வதத்திற்கு ஏற வேண்டும். And they had to climb with him. இயேசுவோடு கூட அவர்கள் ஏற வேண்டும். Now this voice came when Jesus showed his majesty. இந்த சத்தம் எப்பொழுது வந்தது என்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தின போது. Now this is amazing because here is a man who sees with his eyes, eyewitness, and who hears with his physical ears the voice from heaven. Come on, literally heard the voice from heaven when he was in the holy mount with Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் நடந்த மகத்துவமான அந்த சம்பவத்தை தன்னுடைய கண்களினாலே பார்த்தார். தன்னுடைய காதுகளினாலே வானத்திலிருந்து வந்ததான அந்த சத்தத்தை தன் காதுகளினால் கேட்டதான நபர் தான் இந்த பேதுரு. To make it more clear for the blessing of others, go to Matthew chapter 17 from verse 1 to 5, 1, 2, 3 and 5. I'm not reading all the 5. Okay, look at the Matthew 17:1. After 6 days, Jesus taketh Peter, James and John his brother and bringeth them into a high mountain apart. மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். See, Jesus chose only 3 disciples, James, Peter and John, apart from the other disciples, and bringeth them up into a high mountain, which Peter calls in the book of Peter as the holy mountain. அந்த 12 சீஷர்களிலே இயேசு கிறிஸ்து 3 பேரை மாத்திரம் தான் தெரிந்து கொண்டார். அது பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகிய 3 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவர்களை மேலான உயர்ந்த மலைக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனார். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் எழுதுகிற நிருபத்திலே சொல்கிறார், அது பரிசுத்த பர்வதம் என்று சொல்கிறார். This was not the desire of Peter. This Peter would never even have thought about it. Peter didn't even know about this. Is all the perfect plan of God in selecting these 3 apostles. இவையெல்லாம் பேதுருவினுடைய விருப்பமோ திட்டங்களோ அல்ல. பேதுருக்கு இப்படிப்பட்ட காரியம் தெரியவும் தெரியாது. இதெல்லாம் தேவனுடைய பரிபூர்ண திட்டமும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலுமாகும். Now why did Jesus take these 3 apostles? He could have also left them behind. He could have gone alone into the holy mount. Was he afraid of going alone? Tell me, brother. He was not afraid of anything. Or did he need the company of these guys? No. Why did he take them? Because he wanted them to be eyewitnesses as well as hearing witnesses. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த 3 பேரை மாத்திரம் கொண்டு போனார்? அவர் அந்த 3 பேரையும் மற்ற சீஷர்களோடு கூட விட்டுவிட்டு தனியாக போயிருந்திருக்கலாமே. அப்படி என்ன இயேசு என்ன தனியாக போவதற்கு பயந்தாரா? இல்லாவிட்டால் அவர்கள் 3 பேருடைய தோழமை அந்த நேரத்தில் தன்னோடு கூட எடுக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து கொண்டு போனாரா? அப்படியெல்லாம் அல்ல. அவர்கள் நடக்கக்கூடியதான காரியத்தை, வானத்திலிருந்து வருகிறதான சத்தத்தை கேட்கிறவர்களாக, கண்களினால் சில காரியங்களை பார்த்து அதற்கு சாட்சிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்து இந்த 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு போனார். Actually he wanted them to be eyewitnesses of his majesty in this earth. இந்த பூமியிலே அவருடைய மகத்துவத்திற்கு
சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று அழைத்து போனார். Then only they can give some powerful revelations which we can learn from them, and we can also live in the plan of God. அப்பொழுதுதான் அவர்கள் வல்லமையான சாட்சியாக இருக்கிறதின் மூலமாக அவர்கள் கொடுக்கிற வெளிப்பாடுகளின் மூலமாக நாம் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். Now what happened in that holy mount? Verse 2, and was transfigured before them, and his face did shine as the sun, and his raiment as was white as the light. அந்த பரிசுத்த பர்வதத்திலே நடந்த சம்பவம் என்ன? 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்பதாக அவர் மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. Now look at something happened to Jesus. The Jesus which the other disciples saw suddenly began to change. The Bible calls the name transfigured. அது வரைக்கும் பார்த்து கொண்டிருந்ததான இயேசுவினுடைய முகம் திடீரென்று அந்த மூவர் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலேயே அவருடைய முகம் மறுரூபமாயிற்று. Transfigured before them. Suddenly there's a change before their own eyes, before them. Look at this. It was not silently. Before them, transfigured means suddenly his entire appearance, dress, everything is changing. திடீரென்று அவர்களுக்கு முன்பதாக, அதாவது அவர்கள் 3 பேரும் பார்த்து கொண்டிருக்கிறதான வேளையிலே, அதை தான் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். அவர்களுக்கு முன்பதாக இந்த 3 சீடர்களும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் தானே திடீரென்று வித்தியாசமாக அவருடைய முகம், அவருடைய உடுப்பு எல்லாமே வித்தியாசமாக மாறிவிட்டது. What happened to his face? His face did shine as the sun. அவருடைய முகம் எப்படியாக இருந்தது என்றால் சூரியனை போல பிரகாசித்தது. Brother, look at the term used. It doesn't say shining as some light. ஏதோ ஒரு வெளிச்சமாக பிரகாசித்தது என்று வேதம் சொல்லவில்லை. Shining as the sun. சூரியனை போல இயேசு கிறிஸ்துவின் முகம் பிரகாசித்தது. How bright can the shining of the sun be? சூரியனுடைய பிரகாசம் என்றால் எப்படி இருக்கும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Nobody can explain. யாராலும் அதை விவரிக்கவே முடியாது. But it must have been so bright. These disciples must have got the shock of the light. What is happening? His face is shining as the sun. You know, when Moses' face shone, that was not shining as the sun. Even that the people could not look. But this face of Jesus was shining as the sun, but God made it able for the disciples who were with Jesus to see, though it was shining as the sun, because he wanted them to be eyewitnesses of his majesty in this earth. அவர்கள் முன்பதாக, அதாவது சூரியனை போல பிரகாசிக்கிறது என்றால் அது மற்ற வெளிச்சத்தை போல அல்ல. சூரியனுடைய பிரகாசம் என்பது எவ்வளவு என்பது என்று நம் ஒருவராலும் விவரிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்டதான பிரகாசமாக அவருடைய முகம் மாறினது. அதாவது மோசேயினுடைய முகம் பிரகாசித்ததையே ஜனங்களால் பார்க்க முடியாமல் அவர்கள் முக்காடு போட வேண்டியதாக கேட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அப்படியல்ல, இது சூரியனை போல பிரகாசித்தது. ஆனால் அதே நேரத்திலே அந்த 3 சீஷர்களும் அப்படிப்பட்டதான தரிசனத்தை, அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கும்படியாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். ஏனெனில் அவருடைய மகத்துவத்திற்கு அவர்கள் சாட்சியாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படியாக தேவன் அருளினார். And his raiment was white as the light. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாய் இருந்தது. Now look at this. The dress he was wearing suddenly became white as light. அவர் அணிந்து கொண்டிருந்ததான வஸ்திரம் தான் திடீரென்று வெளிச்சத்தை போல வெள்ளையாக மாறிவிட்டது. This is his majesty. இதுதான் அவருடைய மகத்துவம். His majesty is now being shown to 3 humans with their physical eyes and physical ears. அவருடைய மகத்துவமானது 3 மனிதர்களுக்கு மாத்திரம் அவருடைய மாம்ச கண்களினாலும் அவருடைய மாம்ச சரீரத்தினாலும் பார்க்கக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியம் இந்த 3 மனிதர்களுக்கு மாத்திரம் கிடைத்தது. And behold, there appeared unto them Moses and Elijah talking with him. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். Now suddenly look at this. 2 people are appearing, Moses and Elijah. Amazing. Look at this. Moses and Elijah was dead long time before. Many I think thousand years before he was dead. And now suddenly Elijah is coming and Moses is coming. It's amazing. You know, amazing. Now Moses, the man through whom the law came, Moses is coming, Elijah is coming, and now both of them are talking to Jesus, whose face was shining and whose raiment was white as light. அந்த நேரத்திலே மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக, அதாவது எலியா மரித்து எத்தனையோ வருஷங்கள், ஆயிரம் வருஷங்கள் ஆகியிருக்கும். மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது. மோசேயும் எலியாவும் அந்த நேரத்திலே அவரோடு கூட இயேசுவோடு கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அவருடைய முகமோ சூரியனை போல பிரகாசமாக, அவருடைய வஸ்திரமானது வெளிச்சத்தை போல வெண்மையாக இருந்தது. இவரோடு கூட பேசுகிறதே இந்த 3 கண்களினால் பார்த்தார்கள். Now as they were talking, look at this verse 5. While he yet spake, behold, a bright cloud overshadowed them, and behold, a voice
out of the cloud which said, "This is my beloved son, in whom I am well pleased. Hear ye him." அவன் பேசுகையில் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Now look at this. This is what he's talking. Hear a voice from heaven. This is my beloved son, in whom I am well pleased. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த நிருபத்திலே அவர் எழுதுகிறார். இந்த சத்தத்தை அவர் கேட்டார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை அவர் கேட்டார். Now why I'm telling you all this, I want you to understand first of all who Peter is. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு விவரிக்கிறேன் என்றால், பேதுரு யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். His revelations are very, very deep. அவருக்கு கொடுக்கப்பட்டதான வெளிப்பாடுகள் மிகவும் ஆழமானவைகள். And if you are going to neglect what Peter said, you are going to bring I don't know what upon yourself. நீங்கள் பேதுருவின் மூலமாக சொல்லப்பட்டதான வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் இருப்போமானால் நாம் எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம மேல் வருவித்துக் கொள்வோம் என்று தெரியாது. Because specifically chosen by God to be with Jesus in the holy mount and to behold not only Moses and Elijah. Brother, they saw Moses and Elijah, but they saw a face which can shine as the sun, and the garment which can become as white as light, and they could hear the voice from heaven. தேவனாலே குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான 3 பேர்களில் ஒருவர் தான் இந்த பேதுரு. அவர்கள் நேரடியாக எலியாவையும் மோசேயும் அந்த நாளிலே இயேசுவோடு பேசுகிறவராக பார்த்தது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய முகம் சூரியனைப் போல பிரகாசிக்கிறதையும் அவருடைய வஸ்திரமானது வெளிச்சத்தைப் போல வெண்மையாக இருக்கிறதையும் தங்கள் கண்களினால் கண்டார்கள். That is why the revelations of Peter are amazing. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக வருகிறதான வெளிப்பாடுகள் மிகவும் ஆச்சரியமானவைகள், I'll ஆழமானவைகள். give you one example. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு You சொல்கிறேன். know, when Jesus rose from the dead, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு before he could go up to heaven, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு Peter describes what he did in Hades. பேதுரு வெளிப்படுத்துகிறார் பாதாளத்திலே இயேசு செய்தது என்ன. Do you know about that? உங்களுக்கு அது தெரியுமா? He went and preached to the spirits who once were living before at the time of Noah. நோவாவின் காலத்திலே இருந்ததான அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் பேழையில் ஆயத்தம் பண்ணும் நாட்களில், அவைகள் ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையுடனே காத்திருந்து கீழ்ப்படியாமல் போனவைகள் என்று அதை குறித்து பேதுரு எழுதுகிறார். 1 Peter. 1 பேதுரு 3:19-20. See, by which also, look at this. Peter, brother, look at the revelations, brother. Anybody can get this? He is telling very clearly what Jesus did, by which also he went and preached unto the spirits in prison. அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். Jesus was preaching in Hades. இயேசு கிறிஸ்து பாதாளத்திலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். Brother, you preach in earth, but Jesus was preaching in Hades. நீங்கள் பூமியிலே பிரசங்கம் பண்ணுகிறீர்கள், இயேசு கிறிஸ்து பாதாளத்திலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். And do you know who was the audience? அதை கேட்டவர்கள் யார் தெரியுமா? Spirits in prison. காவலில் இருந்ததான ஆவிகள். Who are these spirits in prison? அந்த ஆவிகள் எவை? Very clearly, which sometimes were disobedient when the long suffering of God waited in the days of Noah while the ark was preparing. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவுடைய பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். Look at that. He's talking about men who were living at the time of Noah when Noah was preparing the ark. நோவா வாழ்ந்த நாட்களிலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த அந்த நாட்களில் கீழ்ப்படியாமல் போன மனுஷர்களை குறித்து தான் அவர் பேசுகிறார். And these people did not understand the long suffering of God which was waiting for them. இந்த நபர்கள் அவர்கள் தேவனுடைய நீடிய பொறுமையை, அவர்களுக்காக காத்து கொண்டிருந்ததான தேவனுடைய நீடிய பொறுமையை புரிந்து கொள்ளாமல் போனவர்கள். See, look at this. When once the long suffering of God waited, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, even today the long suffering of God is waiting. இன்றைக்கும் தேவன் தன்னுடைய நீடிய பொறுமையோடு கூட பொறுமையோடு காத்திருந்த போது. In other words, the long suffering of God makes God to wait. தேவனுடைய நீடிய பொறுமையானது அவரை காத்திருக்கும்படி செய்கிறது. Wait for those who are disobedient. கீழ்ப்படியாதவர்கள் மனம் திரும்ப கீழ்ப்படியாதவர்களுக்காக அவர் காத்திருக்கிறார். Even today the long suffering of God is waiting for those redeemed ones who are taking the so great salvation, neglecting it. இன்றைக்கும் தேவனுடைய நீடிய பொறுமையானது ரட்சிக்கப்பட்டதான நபர்கள் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அசட்டை செய்து கொண்டிருக்கிற போதிலும் தேவனுடைய நீடிய பொறுமையானது அவர்களுக்காக காத்துட்டு இருக்கிறது.
Brother, we have to take it by. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Look at these revelation. இந்த வெளிப்பாடுகளை பாருங்கள். Peter is talking as if he saw that directly. பேதுரு நேரடியாக பார்த்ததை போல் பேசுகிறார். He's talking, look at what Jesus did. He was preaching to those spirits. That means they were no more flesh and blood. They were spirits because they died during the time of Noah. But when Jesus went, they were in prison. See, the term used was they were in prison. They were bound, they were spirits. அவர்கள் ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து உள்ளே அவர் சென்று அங்கே என்ன செய்திருக்கிறார் பாருங்க. அங்கே அவர் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். யாருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் என்றால் அங்கு இருக்கும் ஆவிகளுக்கு. ஏனெனில் மாம்சமும் இரத்தமும் இல்லை. ஏற்கனவே நோவாவின் காலத்திலே அவர்கள் இங்கே மரித்து போய்விட்டார்கள். ஆனால் அங்கேயோ அவர்களுடைய ஆவி கட்டப்பட்ட நிலையிலே காவலிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்டதான ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். Now why I'm telling all this, I'm trying to make you understand because this message is based on what Peter is telling, and I want you to understand who this Peter is. He is not an ordinary person, brother. You cannot afford to take his teachings lightly. Don't take it. You know what happened to those people who were disobedient. பேதுருனுடைய பிரசங்கங்கள், அதாவது பேதுருனுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏனெனில் லேசாக எடுத்துக்கொண்ட நபர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே நாம் லேசாக ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. Who is this Peter? இந்த பேதுரு யார்? The one who Jesus said in Matthew chapter 16 verse 18, and I say also unto thee, Peter, that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். See, Jesus is telling about Peter, I will build my church on this rock. பேதுருவே, இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு தாமே சொன்னார். You are Peter. நீ பேதுருவா இருக்கிறாய். Did Jesus do what he said? இயேசு தான் சொன்னதை செய்தாரா? Go to Acts chapter 2 verse 41. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். Then they that gladly received his word were baptized, and the same day they were added unto them about 3,000 souls. Look at this. First preaching itself, 3,000 souls were saved. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினமே ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதாவது முதல் பிரசங்கத்திலேயே, முதல் செய்தியிலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். See, Jesus was building the church through Peter. இயேசு கிறிஸ்து பேதுருவின் மூலமாக சபையை கட்டினார். 3,000 people, first group which is being saved, 3,000 is through Peter. முதல் கூட்டமானது ரட்சிக்கப்பட்டது, முதல் கூட்டம் 3000 பேர் பேதுருவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். They gladly received the word. அவர்கள் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். In Acts chapter 4 verse 4 we find again God used Peter, 5,000 people were saved. திரும்பமாக நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவன் பேதுருவை பயன்படுத்தி அங்கே வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. See, look at this. God was building the church by pouring in a revelation through Peter, revival through Peter. பேதுருவின் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. வெளிப்பாட்டை தேவன் பேதுருவுக்கு கொடுத்தார். அதன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது. And in Acts 10 verse 44 and 45, God used Peter to pour the gift of the Holy Spirit on the Gentiles. அடுத்ததாக பேதுருவை தேவன் பயன்படுத்தி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் 45ஆம் வசனங்களிலே புறஜாதியார் மேல் பரிசுத்த ஆவியானவரை தந்தருளுவதற்கு தேவன் பேதுருவை பயன்படுத்தினார். See, while Peter had spake these words, the Holy Ghost fell on all them which heard the word. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். And they of the circumcision which believed were astonished, as many as came with Peter, because that on the Gentiles also was poured out the gift of the Holy Spirit, which means first time the gift of the Holy Spirit is coming on the Gentiles. It was through Peter. பேதுருவோடு கூட வந்திருந்ததான விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஏனெனில் முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மூலமாக புறஜாதியார் மேல் இறங்கினார். See, that means God chose Peter to bring 8,000 souls initially to begin the church with, and not only that, to bring the Gentiles into the gift of the Holy Spirit, receive the anointing of the Holy Spirit. God used Peter. He was building the church. You know that? Yes. Not only for the Jews, because 8,000 people were Jews. Now it's coming on the Gentiles. Both were Jews and Gentiles
God used Peter to build the church. முதலாவது சபையை தேவன் ஆரம்பிப்பதற்கு கட்டுவதற்கு 3000 பேர் 5000 பேர் ஆகவே 8000 பேர் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு சபையை தேவன் அவர் மூலமாக கட்டினார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் புறஜாதியார் மேலே, அது யூதர்களுக்குள்ளாக நடந்த காரியமாகும். அடுத்து புறஜாதியார்கள் என்று வரும் பொழுது முதலாவது புறஜாதியாருடைய குடும்பத்திலே பேதுருவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தேவன் அருளினார். That is why after Jesus rose up from the dead, I'm trying to make you understand who is this man Peter, because I'm going to take his teaching. It's very important. Before that, I'm trying to make you understand who this Peter was. You know, after Jesus rose up from the dead, he appears to his disciples and he specifically calls Peter alone and has a discussion with him. Very important discussion. He didn't have the discussion with any of the disciples. Go to John 21, verse 15 to 17. So when they had dined, look at this. After they had finished the dinner, this dinner, who do you think gave this dinner? It was Jesus. முதலாவதாக அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு அவர் தனிப்பட்ட முறையிலே பலர் எல்லாரும் அவரோடு கூட இருந்த போதும் தனிப்பட்ட முறையிலே பேதுருவை மாத்திரம் அழைத்து அவரிடத்தில் சில காரியங்களை அவர் பேசினார். அதை குறித்து நாம் யோவான் 21 அதிகாரம் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்களிலே பார்க்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, அப்படியானால் யார் அந்த போஜனத்தை கொடுத்தது யார்? Go to John 21 verse 12. யோவான் 21 அதிகாரம் 12வது வசனம். Jesus saith unto them, come and dine. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். Brother, have anybody of you had an opportunity to be invited for dinner or lunch with somebody who rose from the dead? உங்களில் யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினதான ஒரு நபர் விருந்துக்கு உங்களை அழைத்திருக்கிறார்களா? அவரோடு கூட விருந்து உண்ணக்கூடியதான ஒரு பாக்கியம் இல்லாவிட்டால் அழைப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? And you know, this dinner, I don't know whether dinner or lunch, it was specially prepared by Jesus because there was no cook for Jesus to prepare the meal which he was offering to the disciples. சமைக்கிறதற்கு அங்கு யாரும் கிடையாது. Jesus had risen from the dead. ஏனெனில் இயேசு மரித்தோரிலிருந்து இப்பொழுது உயிரோடு எழும்பி விட்டார். So he's saying, come and dine. இயேசு அவர்களை பார்த்து வாருங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று அழைத்தார். Now if they have to dine, there must be something to dine, brother. அவர்கள் போஜனம் பண்ண வேண்டும் என்றால் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்க வேண்டுமே. That means somewhere, something, somehow he has got something for them to dine. அப்படியானால் ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுப்பதற்கு போஜனமாக கொடுப்பதற்கு ஏதோ ஒன்று அவரிடத்தில் இருந்தது. Verse 13, look at the dinner or lunch. Look at this. Jesus then cometh and taketh bread and giveth them and fish likewise. அவர் இது மதிய உணவா அல்லது இரவு உணவா நமக்கு தெரியவில்லை. ஆனால் 13வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். See, look at this. Bread and fish. அப்பமும் மீனும் கொடுத்தார். Who prepared this? இதை ஆயத்தம் பண்ணினது யார்? Jesus. இயேசுவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். And he is calling these people for a special dinner. அவர்களை ஒரு விசேஷ விருந்து உணவுக்காக அழைக்கிறார், போஜனத்திற்காக அழைக்கிறார். Verse 15, so when they had dined. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு. See, that's all it says. Whether dinner or lunch, I don't know. Don't ask me all that. When they had dined. அவர் அது மதிய உணவா இரவு உணவா நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு. Amazing. Somebody who rose up from the dead is now inviting them for this banquet and is giving them fish and bread, and all of them ate sumptuously. எவ்வளவு அருமையான ஒரு உணவு, எவ்வளவு அருமையான விருந்து பாருங்கள். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினதான ஒரு நபர் அவர் ஒரு விருந்தை வைக்கிறார். அதற்கு இவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நன்றாக சாப்பிட்டு முடித்த பிறகு, What fish? Don't ask me. I don't know the name of the fish. என்ன மீனை சாப்பிட்டார்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது. Must have been the best fish. நான் நினைக்கிறேன் அது மிகவும் மிகவும் சிறப்பான நேர்த்தியான மீனாக இருந்திருக்க வேண்டும். Prepared by somebody who rose from the dead. His name is Jesus. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினதான ஒருவர், அவருடைய பெயர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. First dinner முதல் போஜனம் which he gave to the disciples after rising from the dead. மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்த பிறகு முதல் போஜனத்தை சீஷர்களுக்கு கொடுத்தார். See, the point is, first he was feeding the stomachs. முதலாவது அவர்களுடைய வயிற்றுக்கு வேண்டியதை கொடுத்தார். That is Jesus. அதுதான் இயேசு. Jesus didn't start his revelation or his teaching before the stomach was full. அவருடைய வயிறு நிரம்புவதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய போதனையும் தன்னுடைய வெளிப்பாட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கவில்லை. He could have waited, but look at this. After they had dined, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, oh, now they are having a good meal. It must have been very tasty, brother. Naturally, amazing. If a very good cook cooks itself, it will be so tasty. Don't ask me who cooked that and all. I don't know. But Jesus
was supplying it, it must have been so tasty. நல்ல ஒரு உணவு சமைக்கக்கூடியவர்கள் சமைத்தாலே ருசியாக இருந்திருக்கும். ஆனால் இது இயேசு கிறிஸ்து கொடுத்ததான ஆகாரமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அது மிகவும் மிகவும் ருசி உள்ளதாக இருந்திருக்கும். ஆகவே அவர்கள் நன்றாக வயிறார சாப்பிட்டு, And this is that Peter, brother, this is that Peter who ate of the food prepared and supplied to somebody who rose from the dead. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினவர் கொடுத்ததான அந்த போஜனத்தை சாப்பிட்டதான நபர்தான் இந்த பேதுரு. Okay, now that means he saw with his physical eyes அவர் தன்னுடைய மாம்ச கண்களினாலே பார்த்தார். the majesty of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை பார்த்தவர். He heard with his physical ears the voice from heaven directly. அவருடைய காதுகளினாலே, சொந்த காதுகளினாலே வானத்திலிருந்து வந்த சத்தத்தை கேட்டவர். And he ate with his mouth the food prepared by somebody who rose from the dead, which means Peter must be an amazing person. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினதான இயேசு கொடுத்ததான அந்த ஆகாரத்தை தன்னுடைய வாயினாலே சாப்பிட்டதான நபர்தான் இந்த பேதுரு. அப்படியானால் பேதுரு மிகவும் மிகவும் விசேஷமான அருமையான ஒரு நபர். I'm telling you this because Peter saw Jesus dead. பேதுரு இயேசு மரித்ததை பார்த்தவர் இந்த பேதுரு. He saw. அதை கண்களினால் He பார்த்தார். saw. அதை பார்த்தார். He saw. அதை அவர் பார்த்தவர். You better understand that. இதை கவனிப்போம். And here he is seeing a man who was dead and buried, now standing before them. I'm telling you, brother, don't take these teachings lightly. கண்களினால் இயேசு கிறிஸ்து மரித்ததை பார்த்தவர், அடக்கம் பண்ணப்பட்டதை பார்த்தவர். இப்படிப்பட்டதான நபர் அவர் உயிரோடு எழும்பி அந்த இடத்திலே அவர் போஜனம் கொடுக்கிறது, அதிலும் அவர் பங்கு பெற்றவர். அவருடைய போதனைகளை பார்த்தவர். அவர் பேசுற உபதேசங்களை கேர்ஃபுல்லா எடுத்துங்க. The teaching which I'm going to teach about what Peter said, you better take this seriously because everybody is taking lightly. ஏன்னா எல்லாரும் லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள் அவருடைய போதனைகளை. That's why I'm giving so much emphasis on to give an introduction about the person who spoke the truths which we are going to discuss. இப்பொழுது நாம் பார்க்க போகிறதான இந்த உபதேசங்களை சொல்லினதான நபர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு மிகவும் தெளிவாக விளக்க வைப்பதற்கு தான் இவ்வளவு காரியங்களை நான் விவரமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். Now look at this. After they had dined. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு. So when they had dined. இப்படியாக அவர்கள் போஜனத்தை முடித்த பின்பு. Jesus calls Simon Peter to him. இயேசு சீமோன் பேதுருவை அழைத்து. And look at how he talks to him. Simon, son of Jonas. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. Simon, son of Jonas. யோனாவின் குமாரனாகிய சீமோனே. It's like the name given in the passport. பாஸ்போர்ட்ல இருக்கிறதை போல. Simon, son of so and so. இவருடைய மகனாகிய சீமோனே என்று அழைக்கிறார். It is how you write the registration deed or a property deed, whatever it is. Simon, son of Jonas. That is how they write a property. Important documents have Simon, son of. You got it? முக்கியமான டீட்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட் எழுதும் பொழுது அந்த தகப்பனுடைய பெயரை சொல்லி அவருடைய பிள்ளையாகிய இவர் என்று தான் சொல்வார்கள். அப்படியாக இயேசு அழைத்தார். Even your Aadhaar card and driving license has got Simon, son of Jonas. Some father's name will be there. உங்களுடைய ஆதார் கார்டுல எதுவாக இருந்தாலும் அதிலே அப்படிதான் இருக்கும். யோனாவின் குமாரனாகிய சீமோன். See how he addresses. எப்படியாக இயேசு அழைக்கிறார். I'm trying to make you understand the importance of the situation. இந்த சூழ்நிலை இது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்கிறேன். And he asked him a question which he didn't ask any of the other disciples. மற்ற எந்த சீஷர்களிடத்திலும் கேட்காத ஒரு கேள்வியை பேதுருவிடத்தில் மாத்திரம் கேட்டார். Lovest thou me more than these? இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். And when Peter said, "Hey Lord, thou knowest that I love thee," he said unto him specifically, he told this. He asked the question so that before he could make Peter understand his calling. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஆகவே பேதுருவின் மேல் வைக்கப்பட்டதான அழைப்பை அவர் சொல்வதற்கு முன்பதாக தெளிவாக இந்த கேள்வி அவரிடத்தில் கேட்டார். Feed my lamb. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. See, the calling is directly telling to Peter, not through a vision. Directly is telling, feed my lamb. அழைப்பு அவருக்கு நேரடியாக பேதுருவுக்கு வந்தது. இது தரிசனத்தின் மூலமா சொப்பனத்தின் மூலமாக அல்ல, நேரடியாக என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். And then in verse 8:16 again he has the same question. Then again he now says, feed my sheep. அடுத்ததாக இரண்டாவது முறையும் 16வது வசனத்தில் இரண்டாவது முறையும் அதே கேள்வியை தான் கேட்டார். இரண்டாவது முறை இயேசு என்ன சொன்னார் என்றால், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. Third, verse 18, again in verse 17 he says, feed my sheep. 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று இயேசு சொன்னார். And then after telling this, verse 19,
he also describes, verse 18 and 19, he also describes by what death Peter will glorify God. அடுத்ததாக இவைகளை சொல்லிவிட்டு 18 19 வசனங்களிலே எப்படிப்பட்ட மரணத்தின் மூலமாக இயேசுவை அவர் மகிமைப்படுத்துவார் என்பதையும் சொல்லிவிட்டார். See verse 19, this spake is signifying by what death. Verse 18, that's what he's telling in verse 18. Verse 19, this spake is signifying by what death Peter should glorify God. இன்ன விதமான மரணத்தினாலே பேதுரு தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி இயேசு சொன்னார். That means everything is telling, including his death. He is telling Peter, in death you're going to glorify me. வெகு தெளிவாக மரணத்தை குறித்து இயேசு சொல்லிவிட்டார். மரணத்தின் மூலமாக நீ என்னை மகிமைப்படுத்த போகிறாய் அதையும் சொல்லிவிட்டார். And then finally he says, follow me. முடிவிலே அவர் என்னை பின்பற்றி வா என்றார். See, the term which he used when he chose the disciples, again he is now repeating to Peter alone specifically. அழைக்கும் போது சீஷர்களாக அவர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொன்ன அதே வார்த்தையை திரும்பவுமாக இப்பொழுது பேதுருவுக்கு மாத்திரம் குறிப்பிட்ட முறையில் சொன்னார். Follow me. என்னை பின்பற்றி வா. See, this Peter, why I'm trying to put so much of emphasis, not me, because I'm not speaking, the Holy Spirit is speaking all these points. I want you to understand, this Peter's revelation must be taken very, 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 very seriously. இந்த பேதுரு இப்படிப்பட்டதான பேதுருவினுடைய உபதேசங்கள் அவருடைய வெளிப்பாடுதல்கள் எல்லாவற்றையும் நாம் வெகு 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 ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். So today, child of God, இன்றைக்கு தேவ பிள்ளையே, you now understood who this Peter is. இப்போ புரிந்து கொண்டீர்களா இந்த பேதுரு யார் என்று? How much Jesus was doing to make this Peter do what God had planned for Peter. Jesus was going out of the way to give all these revelations. ஏன் பேதுருவின் மூலமாக தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாதோ அதை செய்ய வைப்பதற்காக சொல்லுவதற்காக தேவன் இவை எல்லாவற்றையும் அவருக்கு வெளியரங்கமாக அவருக்கு காட்டினார், அவரோடு கூட பேசினார், பகிர்ந்து கொண்டார். That is why the teachings of Peter should be taken seriously. ஆகவேதான் பேதுரு சொல்கிறதான வார்த்தைகள் உபதேசங்களை நாம் ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும். Now before I close, I'm just going to give an intro and then we'll continue today evening service. அதை முடிப்பதற்கு முன்பதாக நான் அதனுடைய முன்னுரையை மாத்திரம் நான் ஆரம்பத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு பிறகு நாம் தொடர்ந்து மாலையிலே கேட்கலாம். Now Peter, after describing who he was, தான் யார் என்பதை அவர் சொல்லிவிட்ட பிறகு பேதுரு சொல்லுகிறார், he declares in 2 Peter chapter 1 verse 10 who we are. நாம் யார் என்று சொல்லுகிறார். 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனத்திலே First he describes who he is. முதலாவது தான் யார் என்று சொன்னார். A servant of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், an apostle of Jesus Christ, அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கிறார். eyewitnesses of his majesty in the holy mount. பரிசுத்த பர்வதத்திலே அவருடைய மகத்துவத்தை கண்ணால கண்டவர். I heard the voice from heaven in the holy mount. பரிசுத்த பர்வதத்திலே வானத்திலிருந்து வந்த சத்தத்தை காதினால் கேட்டவர். He describes himself like that. இப்படியாக அவர் தன்னை விவரிக்கிறார். Then he says in verse 10 who we are. Wherefore the rather, brethren, give diligence to make your calling and election sure. For if you do these things, you shall never fail. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. You shall never fall. நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. Now Peter here talks about calling and election. இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து பேசுகிறார். Calling and election. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும். He is talking to the called, he is talking to the elect. அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அழைப்பை குறித்து தெரிந்து கொள்ளுதலை குறித்து பேசுகிறார். That's why I'm telling you, you better take his messages seriously. Who are you? நீங்கள் யார்? You're called. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். Who are you? நீங்கள் யார்? Elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். See, calling and election refers to individuals. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது தனிப்பட்ட நபருடையது. What is calling? அழைக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன? See, if you see the New Testament, the apostles at that time knew all these terms very clearly. அப்போஸ்தலர்கள், அதாவது புதிய ஏற்பாட்டில் இருந்ததான விசுவாசிகளும் அப்போஸ்தலர்களும் இது எல்லா வார்த்தைகளையும் சரியாக புரிந்திருந்தார்கள். Go to Jude 1 and verse 1. யூதா முதல் வசனம். And here Jude describes self-introductory terms about himself because before he writes the epistle, Jude, the servant of Jesus Christ and brother of James, to them that are sanctified by God the Father and preserved in Jesus Christ and called. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. See, look at this. Jude is describing himself as servant of Jesus Christ. தன்னை தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் என்று தன்னை விவரிக்கிறார். And he says he is writing to those who are called. அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார்.
Who are the called? அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? Who are the elect? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாவர்? Because only the called and elect have to make their calling and election sure. ஏனெனில் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தான் தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்க முடியும். And they have to do it in this world. அதை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் செய்து விட வேண்டும். Sure means being 100% sure. உறுதியாக்குதல் என்றால் 100% அதை உறுதிப்படுத்தி விட வேண்டும். Sure means you should know without fail that it has been done. எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் அது முடிந்து விட்டது என்கிறதான நிச்சயம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். And Peter says, give diligence. இதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறார் பேதுரு. Diligence means give your full attention, give your full focus. All your thinking should be on that. ஜாக்கிரதையாக இருங்கள் என்றால் முழு கவனத்தையும் உங்களுடைய முழு முக்கியத்துவத்தையும் அதற்கு நீங்கள் செலுத்த வேண்டும். Because though you are called, though you are the elect, it is not sure till you make it sure. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் அதை உறுதிப்படுத்தாவிட்டால் அது உறுதியாகாது. If you don't make it sure, then you can fall. நீங்கள் அதை உறுதிப்படுத்தாவிட்டால் நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள், விழுந்து போய் That விடுவீர்கள். is why Apostle Paul says, if you neglect so great salvation, you will not escape. அது ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசட்டையாக கவலையற்று இருப்பீர்களானால் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது, சிக்கிக் கொள்வீர்கள்.